Hello viewers, welcome to Super Prime. 13th sum பார்க்கலாம். A அப்படினு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. A² - 5A + 7I2 = O. அதாவது இங்க 0 கொடுத்திருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸை டினோட் பண்ண நம்ம அல்பபெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது O. O மீன்ஸ் நல் மேட்ரிக்ஸ் ஆர் 0 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருந்தால் அது O அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இது O. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு LHS எடுத்துக்க போகிறோம். LHSல நம்ம இங்கே இருக்கிற A², 5A, 7I2 எல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் A² கண்டுபிடிச்சிக்கலாமா? A²னா என்ன அர்த்தம்? ஏவை 2 தடவை எழுதி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் 1 டைம் எழுதிட்டேன். பாருங்க, 3 1 - 1 2. இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ரோ சர்க்கிள் பண்ணிக்கணும். செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலம்ல சர்க்கிள் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, இங்க 3 1, இங்க 3 - 1 ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 3 வந்து 9 கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். 1 × 1 வந்து 1 கிடைக்கும். இப்போ கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. 3 × 1 வந்து 3 கிடைக்கும். பிளஸ் 1 × 2 வந்து 2 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் -1 3. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் கிடைக்கும். 1 × 3 வந்து 3 கிடைக்கும். இங்கே பாருங்க, 2 × -1 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 2 × 1 வந்து 2 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1 × 1 வந்து -1 கிடைக்கும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் 2 × 2 வந்து 4 கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க, 9 - 1 வந்து 8 வந்துடும். 3 + 2 வந்து 5 கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ல இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ A² கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 5A கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிள்லாம் பார்க்காதீங்க, அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 5A கண்டுபிடிக்கணும். ஸோ 5A அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 அப்படியே போட்டுட்டு A உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 3 1 - 1 2. இப்போ என்ன பண்ணணும்? 5 வந்து என்ன பண்ண போறோம்னா, அங்கே உள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா அது மல்டிபிள் இருக்கு. ஸோ 5 3s என்ன ஆகும்? 15. 5 1s 5. 5 × -1 -5. 5 × 2 10 கிடைக்கும். இப்போ நம்ம 5Aவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 7I2 கண்டுபிடிக்கணும். 7I2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 கூட I2 மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். I2னா என்ன அர்த்தம்? 2னா 2/2 மேட்ரிக்ஸ். அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா மேட்ரிக்ஸில், அதில் 2/2 மேட்ரிக்ஸை எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டயக்னல் மட்டும் 1 இருக்கணும், மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் 0வாக இருக்கணும். இது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதுதான் I2. ஓகே, ஸோ இப்போ 7 உள்ளே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 1s 7, 7 0s 0, 7 0s 0, 7 1s 7. 7I2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கொஷின் எடுத்து எழுதிக்கலாமா? A² - 5A + 7I2 எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். A² நமக்கு என்ன வந்தது? 8 5 - 5 3 எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இந்த மைனஸை போட்டுக்கோங்க. 5A என்ன கிடைச்சது? இதுதானே 5A, எடுத்து எழுதிக்கலாமா? 15 5 - 5 10 பிளஸ் 7I2 எவ்வளோ கிடைச்சது? இதுதான் 7I2. 7 0 0 7. இப்போ இதிலிருந்து இதை சப் பண்ணிட்டு வர ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணணும். இப்படியும் போடலாம், இல்லை டைரக்டாகவும் நம்ம போடலாம். ஆடு சப் அப்படின்றதுனால கரஸ்பாண்டிங் பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆடு சப்போ பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கு? 8. இங்கே என்ன இருக்கு? 15 இருக்கு. ஆனால் வெளியே என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ -15. ஓகே, அப்புறம் இங்கே என்ன இருக்கு? +7. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் வாங்க. என்ன இருக்கு? இங்கே 5. இங்கே என்ன இருக்கு? செகண்ட் எலிமெண்ட் 5. ஆனால் சிம்பிள் என்ன? -5. இங்கே என்ன இருக்கு? 0. சிம்பிள் என்ன? +0. முடிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க. என்ன இருக்கு? -5. இங்கே என்ன இருக்கு? -5 இருக்கு. வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +5ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, என்ன இருக்கு? 0 இருக்கு. இங்கே சிம்பிள் ப்ளஸ், அதனால +0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வாங்க. இங்கே 3 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஆனால் சிம்பிள் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ -10. இங்கே என்ன இருக்கு? 7 இருக்கு. அதோடைய சிம்பிள் ப்ளஸ். இப்போ +7. ஓகே, சரி. இப்போ பாருங்க,
இதில் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் இல்லையா, ரெண்டுமே ப்ளஸ். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 15 மைனஸ் 15 அப்போ என்ன ஆகும் 0. அதே மாதிரி 5 மைனஸ் 5 என்ன ஆகும், ரெண்டுமே போயிட்டு ப்ளஸ் 0 0 தான் வரும். இங்கே பாருங்க -5 +5 0 ஆகிடும். இங்கே ஒரு 0 இருக்குது, அதுவும் 0 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தில் பாசிட்டிவாக இருக்கிறது என்ன, இந்த 3யும் 7 தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 -10 அப்போ என்ன ஆகும் 10 - 10 0 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல்லாமே 0வாக இருக்கிறதுனால இது 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை O அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். சரி, ஸோ நமக்கு இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, O அதாவது நல் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த LHSல என்ன இருக்குது நமக்கு அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு RHSன்னு போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா நீங்கள் கீழே எழுதுங்க. therefore LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு போட்டுட்டு hence verifiedன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.